வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்ட் 33. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி கீ ப்ரியாரிட்டிஸ் ஆர் அவுட்லைன் இன் தி யூனியன் பட்ஜெட் 2024-25 டு அச்சீவ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் விக்சித் பாரத் 2000. விக்சித் பாரத்னா என்னென்னா, இந்தியா வந்து டெவலப்டு இந்தியாவை மாற்றுறது, அதாவது வளர்ந்த நாடாக மாற்றுறது தான் விக்சித் பாரத். இந்த திட்டம் வந்து யூனியன் பட்ஜெட் 2024-25 வந்து கொண்டு வரப்பட்டது. இதன்படி எத்தனை அப்ஜெக்டிவ், இதனுடைய கொள்கைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 கொள்கைகள். சரிங்களா? ஒரு நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா 2047, அதாவது 100th ஃப்ரீடம், சரிங்களா, 100வது இந்தியனுடைய சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, இந்தியாஸ் 100th ஃப்ரீடம் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, 100வது சுதந்திர தினத்துக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்குள்ளே வந்து இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாற்றுறது அதோட திட்டம். இது வந்து இந்தியாவில் வந்து எக்கனாமி வந்து $30 ட்ரில்லியன் எக்கனாமியை மாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம், விக்சித் பாரத். அடுத்ததாக சரைதியோ மைதம், இது வந்து அசாமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து இப்போ வந்து எந்த மாதம் வந்து இந்தியாவில் வந்து இணைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 தான் இணைக்கப்பட்டது. இது என்ன பார்த்தீங்கன்னா அகோம் டைனஸ்டியுடைய பரியல் சைட். அகோம் டைனஸ்டி இருக்கு இல்லையா, அகோம் பேரரசு, இது வந்து அசாமில் இருக்கக்கூடிய பேரரசு. இதனுடைய பரியல் சைட், அதாவது நம்முடைய சுடுகாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பரியல் சைட்டினுடைய பேர் தான் வந்து சரைதோ மைதம். இது வந்து இந்தியாவுடைய 43வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இந்தியா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 43 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 35 வந்து கல்ச்சுரல், 7 வந்து நேச்சுரல், 1 வந்து மிக்சடு. சரி, 32 கல்ச்சுரல் சைட்ஸு, 7 நேச்சுரல் சைட்ஸு, அடுத்து 1 மிக்சடு. அந்த மிக்சடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் சிக்கிமில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து இந்தியா வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1983 தான் ஃபஸ்ட் கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஃபஸ்ட் வந்து மொத்தம் 4 இடங்கள் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டது. அதன்படி அஜந்தா கேவ்ஸ், எல்லோர குகைகள், ஆக்ரா ஃபோர்ட்டு, அப்புறம் தாஜ்மஹால். சரிங்களா? இப்போ 42வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இந்தியாவில் எது பார்த்தீங்கன்னா ஹொய்சலா டெம்பிள்ஸ் கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து 41 எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாந்திநிகேதன். அடுத்து 40வது வந்து தோலவிரா, குஜராத்தினுடைய தோலவிரா நகரம். இது வந்து ஹரப்பன் சைட், ஒன்லி ஹரப்பன் சைட். சரிங்களா? அதாவது சிந்து சமவெளி நாட்டில் இடம்பெற்றக்கூடிய ஒரே நகரம் வந்து இந்தியாவுடைய யுனெஸ்கோ சைட்டில் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோலவிரா. 40வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். அதுக்கடுத்து 39 எதுன்னு பார்த்தீங்கன்னா ரமப்பா டெம்பிள் தெலுங்கானாவில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் டூ கோல்டு மெடல்ஸ் அட் 2024 பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் இன் பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா சார்பில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு போட்டியாளர், ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் 2 கோல்டு மெடல் ஜெயிச்சவங்க யார் பார்த்தீங்கன்னா அபானி லக்கீரா தான். எந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் பற்றின நிறைய கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து மொத்தம் இந்தியாவில் வந்து 84 பேர் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 18வது ரேங்கு. இதில் வந்து இந்தியா வந்து 7 கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் யங்கஸ்ட் மெடலிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் பங்கேற்றுக்கிட்டு யங்கஸ்ட் மெடலிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா சீத்தல் தேவி. இவங்க வந்து ஒரு பாரா ஆர்ச்சர். சரிங்களா? ஆர்ச்சரி போட்டியில் கலந்துக்கூடிய ஒரு வீராங்கனை தான் வந்து இந்த சீத்தல் தேவி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் டிட் இந்தியா வின் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டபுள் டீம் கோல்டு அட் தி செஸ் ஒலிம்பியாட் இன் செப்டம்பர் 2024. செப்டம்பர் 2024 வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு போட்டியிலையுமே வந்து தனித்தனியாக வந்து கோல்டு ஒன்று ஜெயிச்சிருந்தாங்க. ரெண்டுலையுமே. அது எந்த நாட்டில் நடந்துச்சுன்னா இந்த செஸ் ஒலிம்பியாடு போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஹங்கேரி நாட்டில் தான் நடந்துச்சு. ஹங்கேரினுடைய கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா புதபெஸ்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8வது எடிஷனான இந்தியா அப்புறம் கசகஸ்தான் இடையே நடைபெறக்கூடிய ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் காசியின் 2024 வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அவுலி, உத்தராகண்டில் தான் நடந்தது. அடுத்து ஆகஸ்ட் 2024 பின்வருவங்களில் யார் வந்து MS சுவாமிநாதன் அவார்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து 2024 வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அவார்டு ப்ரொடெக்ஷன் 2024 கேட்டகரியில் வந்து MS சுவாமிநாதன் அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அனந்த் தர்ஷன் சங்கர்ன்றவர் தான். இவர் யார் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதினுடைய ப்ரொஃபஸர் தான் வந்து இந்த அனந்த் தர்ஷன் சங்கர். இவருக்கு தான் வந்து MS சுவாமிநாதன் அவார்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. MS சுவாமிநாதன் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பசுமை புரட்சியினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். சரிங்களா? MS சுவாமிநாதன் அவார்டு வந்து எந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து கொடுக்கப்படக்கூடிய அவார்டு தான் வந்து
இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு. அடுத்து ஹூ பிரசன்டட் தி யூனியன் பட்ஜெட் 2024-25 இந்த பார்லிமெண்ட் ஆன் 23rd July 2024. சரிங்களா, 23 ஜூலை 2024 வந்து இந்தியாவுடைய பட்ஜெட்டை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இவங்க வந்து 8வது முறையாக, சரிங்களா, 8th டைம் தொடர்ச்சியாக 8வது முறையாக தாக்கல் பண்ணுற ஒரே ஆள் யார் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரிங்களா, மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் 10 தடவை. சரிங்களா, இந்த பட்ஜெட்ன்ற வார்த்தை வந்து ஆர்டிகல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கிடையவே கிடையாது. பட் ஆர்டிகல் 112 வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ற வார்த்தையில் வந்து இந்த பட்ஜெட் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆர்டிகல் 112 பட்ஜெட்டை பற்றி குறிப்பிடுறது. இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இந்தியாவில் வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. இந்த ரயில்வே பட்ஜெட் வந்து யூனியன் பட்ஜெட்டோட வந்து 2017 வந்து இணைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து 38வது மகாராஷ்டிரா ஸ்டேட் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா புனேல தான் வந்து நடந்தது. சரிங்களா, அடுத்து இந்த சரைதேவ் மைதம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ். இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த மாநிலத்தில்? அசாம் மாநிலத்தில் தான் இருக்குது. சாரிங்க. இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 16 நவம்பர் 1947 தோற்றுவிக்கப்பட்டது. இது ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ஆட்ரி அசோலி. அதுவும் இல்லாமல் மோஸ்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கக்கூடிய நாடு எது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ சைட்ஸ் வந்து எந்த நாட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இத்தாலி தான். ஃபஸ்ட்டு வந்து இத்தாலி. சரிங்களா, இத்தாலியில் வந்து மொத்தம் எத்தனைனா 60 சைட்டு. அடுத்து வந்து சைனாவில் வந்து 59 சைட்டு வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து கேட்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த விக்யான் ரத்னா அவார்டு. சரிங்களா, இது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் அவார்டு வந்து இந்த விக்யான் ரத்னா அவார்டு இந்த வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 4 கேட்டகரியில் இந்த 4 கேட்டகரியில் வந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த சயின்ஸ் அவார்டில் விக்யான் ரத்னா ஒன்று. இதில் வந்து யாருக்கு வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கோவிந்தராஜ பத்மநாபன் அவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதனுடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸினுடைய ப்ரொஃபஸர் தான் வந்து இந்த கோவிந்தராஜன் பத்மநாபன். சரிங்களா, அடுத்தது எந்த தேதியில் வந்து நேஷனல் லெவல் ப்ரோக்ராம் ஆன் அங்கன்வாடி கம் கிரிச்சி ரிலீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் த ஸ்கீம் இன் நியூ டெல்லி பார்த்தீங்கன்னா 21st. இதெல்லாம் தெரிஞ்ச எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து ப்ராஜெக்ட் உத்பவ்ன்றது இந்தியாவுடைய மிலிட்ரி டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு திட்டம். சரிங்களா, இது வந்து பழைய மிலிட்ரி டெக்னாலஜி தான் வந்து புதுசாக வந்து மாடர்ன் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் உத்பவனுடைய நோக்கம். இது வந்து லான்ச் பண்ணிக்கிற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியும் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டியூஷன், இந்த 2 அமைப்பு சேர்ந்து தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் உத்பவம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வேணும்னா லிங்க்கில் வந்து மெத்தட் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.